ஒரு ரிசல்ட் இந்த பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த g of x லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எப்படின்னு எழுதுகிறோம். அப்போ இது பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். எதுக்கு பேசிஸ் அப்படின்னா, பேசிஸ் ஃபார் இந்த வெக்டர் ஸ்பேஸ். இதனுடைய டைமென்ஷன் நமக்கு n+1ன்னு தெரியும் ஆல்ரெடி. இதுலேயே n+1 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த n+1 எலிமெண்ட்ஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, டைமென்ஷனும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் சேமாக இருந்ததுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் சொன்னாலே பேசிஸ்னு வரும்னு இந்த கராலரி 2 to ரீப்ளேஸ்மெண்ட் தியரம் அதில் சப்டிவிஷன் பி ஆர் ஆமாம் பி அதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் யூ ப்ரூவ் தட் தீஸ் இந்த செட் வந்து இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் இன் Pn of f, தென் டைமென்ஷன் ஆஃப் இது n+1ன்னு இருக்கிறதுனால இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் n+1ன்னு இருக்கிறதுனாலேயே லீனியர்லி இண்டிபெண்ட் சொன்னால் போகிறோம், அது பேசிஸ்னு வந்துடும். ஸோ அப்போ லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்லணும்னா அந்த லீனியர் காம்பினேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். இப்போ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸு. ஸோ 0 இந்த இடத்துல மீனிங் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 0ன்னு வரும்பொழுது அது வெக்டரா ஸ்கேலரா இல்லாட்டினா ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல 0ங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ இது the value of these functions at the left hand side function at x and the value of 0 function at x. அது பர்டிகுலராக ck அப்படிங்கிற இடத்துல இது it is true for all x. ஸோ பர்டிகுலராக எக்ஸை வந்து நான் ckன்னு எடுக்கும்பொழுது இப்படி வருது. But 0 function takes any element to value 0. இது வந்து scalar 0. இது scalar 0. அப்போ இது வந்து fi of ck நம்ம ஆல்ரெடி delta ikன்னு சொல்லிட்டோம். I ranging from 0 to n and your k also range from 0 to n. ஸோ இங்கே டிராக் டெல்டா வந்து I equals kக்கு தான் இது வேல்யூ 1, மிச்ச இடத்துல 0. அப்போ ak 0ன்னு வரும். So the linear combination k ranging from 0 to n. The linear combination equated to 0 gives each scalar 0. அதனால இதெல்லாம் linearly independent. n+1 vectors, dimension n+1, அதனால basisனு வரும்.